சேகரிக்கிறேன். என்னவென்றால் எனக்கு விவசாயத்தில் அதிக ஆர்வம் இருக்குது. அப்பா விவசாயம், அதன் பிறகு ஃபுல்லாக விவசாயம். எனக்கு பிற்பாடு என்னுடைய பிள்ளையும் விவசாயத்தை பற்றி படிக்கிறாரு. இப்போ தற்சமயம் பிஹெச்டி பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இந்த காம்பவுண்டில் ஏதாவது செடி வைக்கணும்னு ஆர்வம் இருந்தது. ஆர்னமெண்டல் அழகு செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதால் ப்ரோ பேக் வாங்கிட்டு வந்து செம்மண், மணல், எருவு கலந்து ஃபுல் பண்ணி கட்டிங்ஸ் தான் எல்லா செடியும் கட்டிங்ஸ் போட்டு காம்பவுண்டில் வச்சுருக்கேன். பார்க்க போனால் மல்லிகை செடி, இது மல்லிகை செடி. இது வந்து பூ பூக்காமலே கிடந்தது. புருனிங் இம்பார்ட்டன்ட். கட் பண்ணி திரும்ப வந்து இரிகேஷன் கொடுத்தேன். இரிகேஷன்னா இங்கே பாருங்கள், மட் பாட், அதாவது பானை, மண்பானையில் தண்ணி ஊற்றிடுவேன். அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டுருவேன். ஓட்டை போட்டு கந்த துணி வச்சு விட்டுருவேன். டிப்பிங் சிஸ்டம். அதனால் இப்போ வந்து அந்த சிஸ்டம் கொடுத்ததால் வீட்டுக்கு தேவையான பூ, மல்லிகை பூ கிடைச்சிடும். அதே போல் இது சோத்து கத்தாழை. இது வந்து நாட்டு வைத்தியத்துக்கு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. இது வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சில்லிங்ஸும் கொடுத்துறோம். சரியா? இதெல்லாம் வந்து எல்லாம் கட்டிங்ஸ் போட்டது தான். இதுதான் க்ரோ பேக்குன்னு சொல்கிறது. க்ரோ பேக் பாருங்கள். டிஃப்ரெண்ட் லீஃப் ஒன்லி. லீஃப் கலர் டிஃப்ரெண்ட் கலர் மட்டும்தான், பூலாம் கிடையாது. இது வந்து இந்த மஞ்சள் காலையில் பார்க்க போனால் மங்களகரமாக மஞ்சள் பூ நம்ம காம்பவுண்டில் வீட்டில் இருக்கும். இது குண்டுமல்லி பூ வச்சு விட்டு பாருங்கள். இது வந்து அரிக்காப்பான் வந்து ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இது ஒரு இது டிஃப்ரெண்ட் கலரு. இது வந்து ஹெர்பல். இது வந்து லெமன் கிராஸ்னால் வந்து எலுமிச்சை புல். இது வந்து நிழலில் உலர வச்சு கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அதில் வந்து பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அஜீரண கோளாறுலாம் வராது. வந்து அஜீரண கோளாறை நிவர்த்தி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு கீரை. இந்த கீரையை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அதாவது ஒரு ரெட்டு லீஃபு ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க. இது போல் நீங்களும் ஆர்வம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். செய்து கொடுக்க ஆர்வம் இருக்குது, செய்து கொடுப்பேன். இன்னும் மாடி மேலேயும் செடி வச்சுருக்கேன். அதையும் போய் பார்க்கணும். மாடியில் வந்து இதை வந்து கட்டி போட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் தான் போட்டுருக்கோம். இன்னும் பாட் பண்ணல. இது போல் வந்து பாட் பண்ணி திரும்ப வந்து நமக்கு தேவையான க்ரோ பேக்கில் போட்டு நம்ம வீட்டுக்கு அழகு ஆர்னமெண்டல்னு சொல்லுவாங்க, அழகு சீட்டு வீட்டுக்கு வச்சுட்டு ஒரு அழகு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஒரு அதாவது செடிக்கிட்ட நம்ம வந்து பேசுகிற போலயே இருக்கும். சரியா? அதை வந்து வர்ணிக்கணும். நம்ம வந்து சோறு டீ வந்து அப்படியே இருக்கிறத விட செடிக்கிட்டையும் நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை செலுத்தினா தான் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இது போல் வந்து செடிகளை கட்டி போட்டு பாட் பண்ணி ஜாடியில் போட்டு கொடுக்க ஆர்வம் உள்ளவங்க என்னை வந்து அணுகலாம்.